எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு தான் போவாங்க. ஆனால் எனக்கு வந்து வேலைக்கு போகலாமா, அண்ணாக்கு என்ன ஆசைன்னா ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக அப்படி போயிட்டோம் அப்படின்னா அங்கே நல்லா இருக்கும் கம்பெனிக்கு போகிறத விட. அதனால் அதை மாதிரி ஆசை இருந்ததுனால அப்புறம் என்ன படிக்குதுன்னு யோசிக்கும் போது பிஎட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி சொன்னாங்க. ஆனால் ஃபீஸே வந்து ஒரு 70-80 ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் அதை மாதிரிலாம் நிறைய இருக்குனால ஒரு 2 லட்சம் அது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் காசு இல்லைனாலும் அண்ணா வந்து படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு அதுலேயும் ஏசப்பா வந்து பாஸ் பண்ண உதவி செஞ்சாங்க. அப்புறம் அதை மாதிரி எனக்கு கல்யாணம் வருஷத்துலேயே வந்து ஏசப்பா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் நல்ல குழந்தை பிறந்துச்சு. கன்சீவ் ஆன பிறகு அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் 6 மாதம் இருக்கும். அங்கே வந்து அப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்போ பாப்பா எல்லாமே 2 பாப்பா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் 6 மாதம் 6.5 மாதம் ஆச்சு. கரெக்டாக 24 வாரம் ஒரு நாள் நைட்டில் சந்தோஷமாக அப்போ ஜபம் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தோம். பாப்பாவோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ படுக்கும்போது திடீர்னு வந்து ஒரு யூரின் போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம தூங்கும்போது யூரின் போயிட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது அது பனிக்கூட வந்துச்சு. அப்போ வந்து டக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், சூலூர்பேட்டைக்கு போயிட்டு. ஆனால் வந்து ஸ்கேன்லேயோ இதுலேயுமே வந்து அந்த பனிக்கூட உடஞ்ச மாதிரி தெரியவே தெரியல. ஆனால் லீக் ஆகிட்டுருக்கு, நைட்டு எல்லாமே ஈரமாயிடுது. டாக்டர் சொன்னாங்க ஒரு வேளை ப்ரெக்னன்சி டைமில் கூட வந்து அந்த யூரின் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்கேன்லேயும் வந்து பார்த்துக்கும் போது 2 பாப்பாக்குமே தண்ணி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து நம்ம டெலிவரி பண்ணாலும் கஷ்டம்தான். ஏன்னா 24 வாரம் அப்படின்னா பாப்பா 2 பாப்பாவுமே வெயிட் ரொம்ப கம்மி. ஒரு பாப்பா வந்து 500 கிராமு, இன்னொன்று வந்து 800 கிராம் அப்படி இருந்துச்சு. ஐசியூவில் இங்கே இருக்காது அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. அங்கே போயிட்டு வந்து அங்கேயுமே ஒரு மாதம் ஸ்டார்டிங் அங்கே போய் ஸ்கேன் பண்ணும்போதும் பாப்பா 2மே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இப்போ டெலிவரி பண்ணோன்னா காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி இப்போ திடீர்னு ப்ளீடிங் ஆகுனாலும் சரி, பெயின் வந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராகணும்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அந்த சைன் வந்து புதுசாக இருந்துச்சு. எல்லா எல்லோரும் வந்து நாங்கள் சித்தி எல்லாருமே யாருனாலும் அதை ஏற்றுக்க முடியல. அப்புறம் வந்து நீங்கள் ஏற்றுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சைன் பண்ணாங்க. சைன் பண்ணிவிட்டு எல்லாத்துமே ஆப்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் 1 மாதம் அங்கே இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் பெயினோ இல்லை ப்ளீடிங்கோ எதுவுமே ஆகலை. லாஸ்ட்டு வாரத்துக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 27 வாரம் ஆச்சு. 27 வாரம் ஆகிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டோம், இனிமேலும் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது அது மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு தாய்க்கும் வந்து ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம டெலிவரி பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம். அந்த ஸ்கேன் நான் வந்து 10 மாதத்தில் டெலிவரி பண்ண போகிறோன்னா அதுக்கு அப்போ எடுக்கிற ஸ்கேன் அது எனக்கு வந்து 27 வாரத்தில் வைத்தாங்க. அப்பயுமே வந்து பாப்பாடு 1 மாதமாக தண்ணி போயிட்டே தான் இருக்குது. ஆனாலுமே அந்த தண்ணி வந்து 2 பாப்பாக்குமே நல்லா இருக்குது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எப்படிம்மா இது எங்களுக்கே தெரியல, பாப்பா லீக் ஆகுன மாதிரி தெரியல, 2 பாப்பாவும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, டெலிவரி பண்ணாலுமே பரவாயில்ல, ஆனால் வெயிட் மட்டும் கம்மியாக இருக்குது, 1 வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 1 வாரத்துலேயே வந்து நாங்கள் அவ்வளோ நல்லா அக்கா நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு ஒரு பாப்பா வந்து 1 கிலோ 150 கிராம் இருந்துச்சு, இன்னொரு பாப்பா வந்து 950 அது மாதிரி கிராம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் பேசி அங்கே பேசினாங்க. பேசிட்டு ஆனால் அது ப்ரைவேட்னால ஒரு டெலிவரி ஆச்சு அப்படின்னா நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரியாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்னா ஒரு நாளைக்கு வந்து ஐசியூவில் 35 லட்சம் அது மாதிரி ஆகும் ஒரு நாளைக்கு. 30,000 35,000 ஆகும். ஆனால் நம்ம கன்ஃபார்ம் தெரியல, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. பண்ணோம் ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்துச்சு பேபி ஹாஸ்பிட்டல், அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது சொல்லிட்டாங்க டாக்டர் எத்தனை நாளாக பனிக்கூட வந்து நிற்கு அப்படின்னா 3 நாளாக லீக் ஆகிடுச்சு, 1 மாதமாக லீக் ஆகி நிற்கணும்னா டாக்டருங்களும் சரியான திட்டு, யாருக்கும் 1 மாதம் வச்சு நிற்க மாட்டாங்க, நீங்கன்னா எந்த டாக்டர் உங்களுக்கு அப்படி சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்ட ஆரம்பிச்சுட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், பாப்பாக்கு தண்ணியே இருக்காது, மூமெண்ட்ஸாக இருக்காங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நல்லா தான் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கேன் பண்ணால் 2 பாப்பாக்கும் தண்ணி நல்லா இருக்குது. சரி நல்லா தானே இருக்குது, நீ ஏதாச்சும் பண்ணுற சும்மா சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க எத்தனை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த இன்ஃபெக்ஷன் வார்டில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் 1 வாரமாக ட்ரிப்ஸ் அதை மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும்
பாப்பா தண்ணி குறையல, ஆனா எனக்கு லீக் ஆகின தான் இருக்கு. டாக்டர் என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு, அப்பயுமே நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு மேல் வார்டில் நார்மல் வார்டில் மாற்றிட்டாங்க. அங்கே மாற்றி நான் நினச்சேன் நல்லா ஆகிடும் போல், நின்றும் போல், ஸ்டாப் ஆகிடும் நினச்சேன். ஆனாலுமே வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு பனிக்கூடம் தண்ணி வந்துனே இருக்கு, நீங்கள் இப்போ வருதா மாதிரி இருக்கு, சரி நீங்கள் கீழே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வார்டுக்கு, டெலிவரி வார்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அங்கே வந்துட்டு சரி இத்தனை நாள் ஆயிடுச்சுல, ரொம்ப இன்ஃபெக்ஷன் எதுனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 5-6 டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, சரி டெலிவரி பண்ணலாம். ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், சின்ன வயசுனால ஆப்ரேஷன்லாம் வேணாம், நார்மல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நார்மல் ட்ரை பண்ணா அங்கே மூச்சு திணறு, பாப்பா எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும்னால மூச்சு திணறு வந்துடும், வயிற்றுலேயே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் நார்மல் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த டைமிங் இருக்க டாக்டர்லாம் என்ன பண்ணாங்க, நார்மலாக ட்ரை பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. நான் சொல்கிறது மாதிரி பெரிய டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க, நார்மல் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கல. அந்த என்கிட்ட சொன்ன டாக்டர் வந்து ஒரு 2 நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, அவங்க லீவு அப்படி சொல்லிட்டு. இவங்க தெரியாமல் என்ன பண்ணிருக்காங்க, நார்மல் ட்ரை பண்ணலான்ட்டு அவங்க என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் பெயின் வந்து அதிகமாகிடுச்சு, ஆனால் எனக்கு நார்மலாக ட்ரை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ரொம்ப ட்ரை பண்ணினே இருக்காங்க. எனக்கு பெயின் மட்டும்தான் வருது, ஆனால் வாய் வந்து ஓப்பன் ஆகலை. அப்புறமா நான் எல்லா டாக்டர்கிட்டுமே எல்லாரும் சொல்கிறேன், அதை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு, ஒரு மதியானமாக ஒரு 2 மணிக்கு அது மாதிரி ஒரு டாக்டர் வந்தாங்க. பெரிய டாக்டர் வந்துட்டு எல்லாருமே திட்டினாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்குது பாப்பா, வெயிட்டும் கம்மியாக இருக்குது, நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு எமர்ஜென்சி என்ன பண்ணாங்க, சிசரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு பாப்பா தான் காப்பாற்ற முடியும், இவங்க வர 2 நாளாக ட்ரை பண்ணனால எப்படி என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவள் டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு பாப்பா அழுந்த சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுச்சு. நான் நினச்சிட்டேன் 2 நல்லா பிறந்துச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வெளியில் வரும்போது சிரிச்சுன்னு தான் வந்தேன். நான் அந்த சீரியஸ்னஸ் வந்து அப்போ தெரியல எனக்கு. அப்புறம் வெளியில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு மேலே 2வது நாள் பாப்பா ஃபஸ்ட்டு இறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இறந்துச்சு, என்னன்னா செகண்ட் பாப்பா வச்சு நமக்கு எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. நானும் வந்து என் மனசை தேர்த்திட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து எல்லா பாப்பாவும் நான் ஒரு 3வது நாள் போய் பார்த்தேன். எல்லா பாப்பாவுமே ஒரு 8 மாதம் அந்த மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு. இந்த பாப்பா மட்டும் 28 வாரம் தான், ஆனால் ஓரளவுக்கு அந்த எல்லா பாப்பாங்களை விட இந்த பாப்பா நல்லா இருந்துச்சு. இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, மூச்சு பிரச்சனை மட்டும்தான் அப்படி சொன்னாங்க, காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அதனாலும் அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து அந்த மெச்சூர்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் ஒரு 10 நாள் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வார்ட்லேயே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மூச்சு பிரச்சனை மட்டும் தானே, சீப் கேப் மட்டும் இருக்கு, நார்மலாக வைக்கிறது, அதை என்ன பண்ண வச்சுட்டு இன்னொரு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து 3வது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிற பாப்பாங்க தான் இருப்பாங்க. அது மாதிரி போயிட்டு சொன்னால் திடீர்னு ஆச்சுன்னா எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ரொம்ப நாளாக அங்கே இருக்கிறதுனால நீ எப்போ தான் போவேன், இங்கே இருக்கா, செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா வருவாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் இருப்பாங்க, மதுராடுக்கு மாறுவாங்க, அது மாதிரி போயிடுவாங்க. நான் மட்டும் அங்கேயே வந்து 3வது வார்ட்லேயே வந்து ஒரு 15-20 நாள் இருந்துட்டேன் நான். அப்பயுமே கேப் மட்டும் தான் வச்சுருந்தாங்க, எல்லாம் எக்ஸ்ட்ரா தினமும் எடுத்துன்னு போவாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது, பாப்பா மூச்சு விட்டு மட்டும்தான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, அது எப்போ ஆகுன்ட்டு ஒரு 2 மாதமா 3 மாதமா எங்கன்னா சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே சர்ச்சில் சரி, அப்புறம் அக்காவும் என்னென்ன சேனலில் கிடைக்க முடியுமோ எல்லா சேனல்லுமே வந்து சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருத்தூர் வந்து சித்தி வந்து என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட லைஃப்பை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு இது போயிடுச்சு, காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு போயிடுச்சு, எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு அவங்க வந்து நீ எதுவும் பயப்படாத சொல்லிட்டு அவங்க இதுவும் சொல்லிட்டு, நீ சங்கீதம் 91 அந்த உன்னதமானவரின் அந்த அதிகாரம் ஃபுல்லாக படி, அது நெஞ்சு மேலே கை வச்சு நீ சொல்லிட்டே இரு, கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவாரு, நீ ஒரு சாட்சி பாப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னையிலிருந்து நான் வந்து ஃபுல்லாக எப்பவுமே ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடினே இருப்பேன்.
ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பாட்டு பாடினா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காது அப்படின்ட்டாங்க. ஆனா இன்னொரு டாக்டர் நான் கேட்டேன், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுவும் பார்க்காது, யாருன்னா என்னென்ன பண்ணட்டும். ஏன்னா என் பைபிள் எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அந்த பைபிள் இருந்துச்சுன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அந்த பைபிளை வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு வேலை செய்றீங்களோ என்னன்னு தெரியல, பைபிள் எடுத்துட்டாங்க. அப்புறம் பைபிள் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல, ஏன்னா எப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சு நான் நெஞ்சுமா கை வச்சு அந்த வசனம் சொல்லினே இருப்பேன். நல்லா இருந்துச்சு, நல்லா பாப்பா மூச்சு விட்டுனே இருந்தா திடீர்னு என்ன பண்ண பாலுமே கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பாலாடியில கொடுத்துட்டு ஒரு நாள் நைட்டு ரொம்ப எப்பவுமே தூங்கவே மாட்டேன், எல்லாருமே தூங்க போயிடுவாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணனால கீழே படுக்க முடியாது, படுத்துட்டு எழுந்துக்க முடியாது. அதனால அந்த சேர்லேயே வந்து உட்கார்ந்து இருப்பேன் நான். சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாள் இப்போ ரெஸ்ட் எடு, 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, உன் உடம்பு நீ பாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. ஒரு நாள் என்னை படுக்க நீ இப்போ படுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பண்ண பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு சோஃபா மேலே படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு பாப்பாவுக்கு ஒரு 3 மணி கரெக்டாக 2 ஹவர் கழிச்சு பால் தரணும். 3 மணிக்கு கொடுக்குறது வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 3.5 ஹவர் ஆயிடுச்சு. அது பாப்பாவுக்கு வந்து திடீர்னு மூச்சு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு ஓடி வந்தா அந்த என்னை பார்த்துன்னு சொல்கிறேன். சிஸ்டர் என்ன பண்ண அவங்க பாட்டுன்னு அவங்க டியூட்டியில் எழுதினுறாங்க. நான் வரேன், பாப்பாவுக்கு வந்து மூச்சு அதிகமாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. என்ன இப்படி இருக்கு, இவங்க கண்டுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னேன்னா, ஒன்றும் இல்லை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேர்லெஸ் சொல்கிறாங்க. அப்போ நானும் பார்த்துட்டே இருக்கேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் அது ப்ரீத்திங் குறையல, வாங்கிட்டே இருக்கு. அந்த பல்ஸ்ல வந்து ஒரு 40 50 அப்படி வந்துச்சு. அப்புறம் ஒரு டாக்டர், பெரிய டாக்டர் வந்தாங்க திடீர்னு. டக்குன்னு அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க அப்படி சொன்னோன்னே அவங்க பார்த்துட்டு, அம்மா ரொம்ப இதுவாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நீ தூங்கினந்தம்மா, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம், ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம், உங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்டை கூப்பிடுங்க சைன் பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு. இன்னும் திடீர்னு நல்லா தானே இருந்துச்சு பாப்பா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த வென்டிலேட்டர் அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அது அந்த அப்படி இருந்தால் மட்டும் தான் வைப்பாங்க. அது மாதிரி வைக்கும்போது சைன் பண்ணிட்டாங்க, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சைன் பண்ணிட்டோன்னே ரொம்ப பார்த்தாங்க, நான் முடியல அப்படின்னு சொல்லிட்டோன்னே சைன் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஆகணுன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இவர் சொன்னார், நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போயிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், இது இப்படியே இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு ஈவினிங்காக வந்து ஒரு 5 மணிக்கு ட்ரெயின் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு விடியங்காலைல ஒரு 4 மணி 5 மணி தெரியல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எனக்கு தெரியல. நானும் திடீர்னு ஒரு பாப்பா நானிலேருந்து வெளியிலே போகல, பாப்பா கூடவே வந்து சேர்லேயே உட்காந்துருந்தேன். கீழேயே இது பெட்ஷீட் மாதிரி போட்டு படுத்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு திடீர்னு பால் டியூப்லாம் பால் கொடுத்துருந்தாங்க. அந்த டியூப் எல்லாத்தையுமே பிடுங்கி போட ஆரம்பிச்சிட்டா. அவள் கை வந்து குட்டி கை தான், ஆனால் என்னால் பிடிக்க முடியல. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன்னு முடியல. சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கேர்லெஸ்ஸாக இருக்க, பார்த்துக்க மாட்டேற, அந்த சின்ன கையை உன்னால் பிடிக்க முடியாது அப்படின்றாங்க. 3-4 டைம் வந்து நான் டைட்டாக பிடிக்கிறேன்னு பிடிக்க முடியல. என் கையும் மீறி அவள் பிடிங்கி போகிற பார்க்குறா. அப்போ ஒரு அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க, நீ ஒன்றும் பண்ணாத, ஏசப்பா தான் ஏதோ செய்தார் அதிசயம் உனக்கு, நீ பிடுங்கினாலும் நீ டாக்டர்கிட்ட போய் சொல்லாத, சைலண்டாக இரு அப்படின்னாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு கொஞ்சம், எப்படிக்கா சொல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் பேசிட்டே இருக்கேன். திடீர்னு அந்த வென்டிலேட்டர் வச்சுருந்தாங்க, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நுரையீரலில் வச்சுருப்பாங்க. பிடுங்கினோடனையும் அதுலேருந்து பிளட் வந்துச்சு. அந்த பிளட் வந்துட்டாலே வந்து பாப்பா காப்பாற்ற முடியாது, கடைசி ஸ்டேஜில் தான் அந்த பிளட்டே வரும். அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு அப்போ டாக்டர் கூப்பிட்டு போட்டு விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பிடுங்கிட்டா. பிடுங்கணுன்னே எனக்கு திடீர்னு இந்த மாதிரி தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடுங்கினே இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஏசப்பா வசனம் இதை நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், ஏசப்பா வந்து சொன்னார், இந்த வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா 31 அதிகாரம் 16-17 வசனம். நீ கண்ணீர் விடாதபடிக்கு அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி இந்த வசனம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. இது சொல்லி நான் ஜெபம் பண்ணேன், ஒன்றுமே ஆகாது, நம்பிக்கை வந்துச்சு, நான் காலையில் கிளம்பி வந்துடுறேன், ஏலியம் கொட்டை கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்குமே ஒரு புது இது வந்துச்சு, நான் காப்பாத்திர ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லி சொல்லி ப்ரே பண்ணினே இருக்கேன். பாப்பா வந்து நல்லா மூச்சா விட ஆரம்பிச்சா. டாக்டர்கிட்டமே சொல்லிட்டேன், அவங்க போட்டு போயிட்டாங்க. போடும்போது சொன்னாங்க, இதான் நீ பார்த்துக்கோ, பாப்பாவுக்கு ப்ளீடிங்கும் ஆயிடுச்சு, நீ எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறியோ அப்போதான் பாப்பாவை நீ காப்பாற்ற முடியும், நீ தயவு செஞ்சு பாப்பா காப்பாற்றி கூட்டின்னு போயிடு, ஏன்னா 1 மாதம் அப்படி ஆயிடுச்சு, பாவம் அவளும் அப்படி சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டு நான் பாப்பா பார்த்துட்டே இருக்கேன். என்னால நிற்க முடியல.
செகண்ட் வாட்டி ஆப்ரேஷன் பண்ணியுமே அங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் நிற்க பாப்பா வந்து நெஞ்சில் போட சொல்லுவாங்க. அந்த டியூப் ஒயிறு எல்லாமே மாட்டி மறுபடியும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பக்கம் பயம் வந்துச்சு, மறுபடியும் எங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பாப்பா டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். அப்பயே பிடுங்கி போட்டா, 3ஆவது டைமை பிடுங்கி போட்டா. நான் டாக்டர் சொல்லிட்டு நீங்கள் வைக்காதீங்க, எங்கள் ஏசப்பா எங்களை காப்பாற்றுவார், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டேன். டாக்டர்லாம் லூசானே எவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் சொன்னாலுமே இன்னும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவன் நம்பிக்கை விடுங்க, கொஞ்ச நாள் பார்க்கலாம், அவன் என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே தான் பார்த்துன்னே தான் இருக்காங்க. நான் ஜபம் பண்ணினே இருக்கேன், செல்லில் பாட்டு வச்சு பக்கத்தில் வச்சுன்னு இருக்கேன். நான் டாக்டர் சொல்லிட்டாங்க, எவ்வளோ தைரியம் பார்த்தியா செல்லே உள்ள கூட்டணும் எத்தனை வர அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்குமே நீ பயப்படல. அந்த டைமில் எனக்கு எதுவும் தோணல. எனக்கு நான் பாட்டில் பண்ணினே இருக்கேன். பாப்பாவுக்கு நல்லா ஒரு நார்மலாக அப்படி குறையும், மூச்சு விடுறது குறையும், ஆனால் டக்குன்னு வந்துடும். ஒரு 80 70 வரும், டக்குன்னு 90 வந்து 90 அதை மாதிரி வந்துடும். அது மாதிரி என்னையும் பார்த்துனேன்ட்டு திடீர்னு சொன்னாங்க டாக்டர், பரவாயில்ல உனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. நீ இதை மாதிரி பண்ணிகிட்டே இரு, ஏசப்பா கண்டிப்பாக உனக்கு காப்பாற்றுறட்டு. அப்புறம் மறுநாள் மதியம் சாப்பிட வந்தால் சொன்னாங்க, சர்ச்சில் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து மீட்டிங் இருக்குது, கிருபாங்கல் வராரு அப்படி சொன்னாங்க. அந்த கிருபாங்கல் அவர் மீட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வராது சொன்னோன்னு எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. இன்னும் எப்படியாச்சும் நம்ம ஆகஸ்ட் 15 போயிடணும்ட்டு. ஆனால் பாப்பா வெண்டிலேட்டர் இருந்து அது அப்போதான் எடுத்தாங்க. திடீர்னு அவ்வளோ இதுவாக யாருக்கும் நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் என்ன கேட்பாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் இருந்தது நான் தெரிஞ்சிச்சு. கேட்கும்போது நான் கரெக்டாக 15 நாளில் போயிடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆயாமா இருக்காங்க, டாக்டரு, அப்புறம் அவங்க வாட்ச்மேன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சொல்லின்னு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க, அக்கா நீ நம்பிக்கை வைக்கா, நீ கண்டிப்பாக போயிட்டு வைக்கா சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எப்படி போவ, இன்னமும் வென்டிலேட்டர் பக்கத்துல வச்சிருக்காங்க, வைக்கல அவளுக்கு வைக்கல. ஆனால் அந்த ஒயர் எல்லாமே பக்கத்துல தான் வச்சிருக்காங்க, டாக்டர் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை வந்துச்சு, நம்ம கண்டிப்பாக கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரியே பார்த்துனே இருக்காங்க. 5 நாள் ஆயிடுச்சு, பாப்பா நல்லா மூச்சு விட்டுனா தான் இருந்தா. அப்புறம் என்ன பண்ண, நானே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க டாக்டர் எதுவுமே சொல்லலை. நானே இந்த பால் பொட்டியில பால் கொடுக்கலாமா, பாலாடியில அப்படி கேட்கும்போது உன் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பாலாடியில வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சேன். பாப்பாவும் குடிக்க ஆரம்பிச்சா. இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு இத்தனை எம்எல் தான் சொல்லுவாங்க, ஒரு 2-4 எம்எல் அப்படி சொல்லுவாங்க. ஆனா பாப்பாக்கு திடீர்னு வந்து 50 எம்எல் 30 அது மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை மாதிரியே போச்சுது. அப்புறம் ஒரு 5 நாள்லயே 4th வார்டுக்கு 4வது வார்டுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல மட்டும் அனுப்புவாங்க. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்தாங்க, நீ எத்தனை நாள் தான் இங்கே இருக்க போற, அவங்க கிறிஸ்டின் தான் போல, நீ கேட்டு நீ வீட்டுக்கு போ, கடவுள் உதவி செய்வார் சொன்னாங்க. நானும் மறுநாள் நான் பண்ற போயிட்டு நான் மதுரவாடுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அந்த சிஸ்டர் நெக்ல பார்த்து சிரிச்சுட்டு, என்ன பாப்பா நல்லா இருக்க நீ பார்த்துன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருமே வந்து மதியம் 2 மணிக்கு வந்து பாப்பாவை பார்க்க வருவாங்க. அப்பாங்க எல்லாரும் வரலாம். அப்ப என்ன சொல்றாங்க, உங்க பாப்பா சீரியஸா இருக்கு அப்படின்னு. பாப்பா நல்லாவே இருக்கு, ஆனா சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சொன்னாலுமே எங்க பயம் வரல. நாங்க 2 பேருமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். அப்படியே போச்சு. மறுநாள் பெரிய டாக்டர் வந்தாங்க. அந்த டாக்டர் கேட்டேன், என்ன மதரோட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆன்டியுமே சொல்லியிருந்தாங்க, நீ ஏன் இதை கேட்காத, டாக்டரா எப்ப அனுப்புறாங்களோ அப்ப அனுப்புறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என் மனசுல வந்து கேளுன்ட்டு தோணினே இருந்துச்சு. அதனால நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். கேட்டு உன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நாங்க அனுப்புறோம் அப்படின்னாங்க. என்ன அனுப்புங்க, நம்பிக்கை இருக்கு அப்படி சொன்னேன். சரி 2 நாள் மறுநாள் ஒரு நாள் பாக்கட்டோன்னு சொல்லிட்டு மறுநாளே மதுராடுக்கு அனுப்புனாங்க. அதுக்குள்ளே வந்து 5 நாள் ஆயிடுச்சு. 5-6 நாள் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 15 நாள் வரத்துக்கு இன்னும் 7-8 நாள் 9 நாள் தான் இருக்கு. மதுரவாடில வந்துச்சுன்னா அங்க வெயிட் பார்த்துனே இருப்பாங்க. நைட்ல ஒரு 11 மணி வெயிட் பார்த்துனே இருப்பாங்க. பாப்பா வெயிட்ல குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா, குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு தான் பிளட் டெஸ்ட் வர எடுப்பாங்க. அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு வெயிட் குறையாம ஒரு 20 கிராமே ஒரு 50 கிராம் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகினதான் இருந்துச்சு. பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரவாடிக்கு அனுப்பிச்சாங்க. மதுரவாடிக்கு போயிட்டுமே எப்படி இருந்தாலும் ஒரு மேக்சிமம் நல்லா இருந்தாலும் ஒரு 5 நாள் 6 நாள் வச்சுருப்பாங்க. ஒரு பொண்ணு நான் சொல்லிச்சுன்னா, அக்கா மதுரவாடுக்கு வந்தாலுமே ஒரு 5-6 நாள் இருப்பீங்களே, இருந்துட்டு மறுபடியும் நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க, அங்க ஒரு 5 நாள் அப்படி போகலக்கா, இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடும், நீங்க எப்படிக்கா போவீங்க அப்படின்னு.
நான் போயிடுவேன் பாரு அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை பேசும்போது கரெக்டாக மதுரை வர 4 நாள் தான் இருந்தேன் நான். 4 நாளில் 5ஆவது நாள் டாக்டர் வந்தாங்க, பெரிய டாக்டர் வந்தாங்க. என்னை வார்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப அனுப்புகிறேம்மா அப்படின்னு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க யாரையுமே. ஆனால் என்னை பாப்பா எப்பவுமே நான் மதுராடுக்கு போய் பாப்பா யாருன்னு செக் பண்ணவே இல்லை. நான் என்ன மட்டும் தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறது எனக்கு தெரியும், என்னை பற்றி பேசுகிறாங்கன்றது தெரியும். அப்போ தெரிஞ்சுட்டு அப்புறமா நான் பேசி பார்த்துட்டே இருக்கேன். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா செக் பண்ணாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சரி ஓகே பாப்பா நல்லா இருக்கா, நார்மல் வார்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நார்மல் வார்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அங்கே ஆளுங்களாம் அதை சாப்பிட வருவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னை ஸ்ட்ரைட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு அப்போவே சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக 14ஆவது நாள் அந்த டைம் அவங்க சொல்லும் போது வந்துச்சு. மறுநாள் விடிஞ்சா 15ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம். பிரிசிலாக்கு என்ன சொன்னாங்கன்னா, சந்தோஷம் தான் சூசன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரிய டாக்டர் வருவாங்கன்னு வரமாட்டாங்க, நீ எப்படி இருந்தாலும் திங்கக்கிழமை தான் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க. இல்லைக்கா நான் ஞாயிற்றுக்கிழமை போகணும்க்கா, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன்னு. அப்புறம் அந்த அக்கா நான் பேச முடியாதம்மா, நான் எங்கள் வேலை செய்யறதுனால நான் பேச முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களுமே நான் சண்டே வரமாட்டேன் சர்ச்சுக்கு போயிடுவில்ல அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு சனிக்கிழமை சாயந்தரமா வார்டுக்கு அனுப்பிட்டாங்க 14ஆவது நாள். வார்டுக்கு அனுப்பிட்டு அங்கே வந்து வெயிட் செக் பண்ணிட்டு குழந்தை டாக்டர் வந்து பாப்பா எல்லாம் செக் பண்ணிட்டு பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் சைன் பண்ணிட்டாங்க. என்ன டிஸ்சார்ஜ் பண்ணோம். பாப்பாக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சுட்டு எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆகும். நம்மளுக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண இடத்த வந்து எனக்கு தண்ணியும் லைட்டாக இருக்கு, தையல் பிரிச்சாலுமே கொஞ்சம் லைட்டாக புண்ணு தான் இருந்துச்சு. அது பார்த்துட்டு டாக்டர் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, காலையிலேயே நான் குளிச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கேன். ஒரு 8 மணிக்கெல்லாமே வந்துட்டாங்க டாக்டர். நான் சீக்கிரமாக 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு நாங்கள் வேலைக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கெல்லாம் வந்து சூசன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு ஷாக் ஆகிடும். அன்றைக்கி லீவு டாக்டர் யாருமே வர மாட்டேன் சொன்னோன்னையும். ஆனால் 8 மணிக்கெலாம் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டோடனே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. சார் அப்போ கண்டிப்பாக நான் போய்டுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. எதுவுமே செக் பண்ணல, சூசன் நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஆச்சரியமா என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் எனக்கு முன்ன வந்தவங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை ஏசப்பா இங்கே வர வச்சு கிருபையா பாப்பாவும் இப்போ 2 வயசு ஆக போகுது. கிருபையா ஏசப்பா கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.